ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். கொடைக்கானலில் வந்து இப்போ வந்து ஏன் போனோம்னா வந்து சும்மா தான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிளைமேட், வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சில் கிளைமேட்டாக அப்படியே வந்து இயற்கை சூழ்ந்த இடமா நம்மளோட மைண்ட் எல்லாமே அப்படியே ஃப்ரீ ஆகி டென்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படியே அங்கேயே போய் எல்லா டென்ஷனும் அப்படியே கொட்டிட்டு வந்துடணும். அந்தளவு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த பெரிய பெரிய மரங்கள் இதெல்லாமே பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. செம்மையாக கூட்டாங்க. கொடைக்கானல் ஏன் இவ்வளோ பேர் வரீங்க? கொடைக்கானல் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இன்னும் நிறையா மரங்கள்லாம் இருந்துச்சு. இந்த மரத்தை பேர் இதை நாங்கள் வந்து காரில் போயிருந்தோம். பெரிய பெரிய பாறைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே போகிற வழியில் பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட். அது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் தான். அப்புறம் வந்து அவங்கள அந்த சைடு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக் எல்லாமே கிளியர் ஆகி நாங்கள் போய் அப்பா முடியவே இல்லை. ரொம்ப நிறைய கூட்டமாக இருக்குது. நிறையா காலேஜஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே பிளான் பண்ணி வந்து கொடைக்கானல் வந்திருக்காங்க. நாங்கள் ஃபேமிலியாக போனோம் கொடைக்கானலுக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு கடை இருந்துச்சு. அங்கே போய் சூப்பரான ஒரு பூண்டு வாங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பூண்டு. அவங்க சொல்கிறதுலே பாருங்களேன், அவங்க பூண்டு வந்து எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு சூப்பராக பூண்டு வாங்கிட்டு நாங்கள் திருப்பி மன்னவனூருக்கு தான் வந்தோம். மன்னவனூருக்கு வந்தால் பச்சை பசேன்னு சூப்பராக அந்த ஆடுகளை, அப்புறம் நிறைய அந்த செம்பரி ஆடா அதெல்லாமே நிறைய இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்து கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே நிறைய முயல் குட்டிகள் இருந்துச்சு. முயல் பெருசுக்கு தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா 10 கிலோவில் இருக்குங்க அப்போல்லாம். நிறையா இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்து கொஞ்சிட்டு சாப்பாடை கொடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். இதுதாங்க மன்னவனூர் போகிற ரோடு. மன்னவனூர் போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே பசுமை வாழ்ந்த இடமா இருக்கும். நமக்கு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நமக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மன்னவனூருக்குள்ளே போகிறதுக்கு அந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு உள்ளே வந்து அந்த கவுண்டர் செக்ஷன் இருந்துச்சு. அதில் வந்து 50 ரூபா ஒரு ஆளுக்கு. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். ஸோ 200 கட்டிக்கிட்டு உள்ளே போனால் உள்ளே ஒருத்தங்க உள்ளே செம்மையாக இருந்துச்சு இடம். அங்கே தான் முயல் குட்டி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. நிறைய ஆடு இருந்துச்சு. அவங்க ஒரே விசில் கூப்பிட்டோன்னு எல்லாருமே சர்ன்னு பறந்துக்கிட்டு வந்துச்சு. அது எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அந்த உள்ளே போகிற இடமே பார்த்திங்கன்னா அப்படியே பசுமை வாய்ந்து சும்மா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நல்லா இருந்துச்சு. நிறைய கூட்டமாக வேறு இருந்துச்சு. வரலாம், ஒரு இடத்துல வந்து ஓரளவு வரலாம். ஆனால் இந்த அளவில் அது வந்து டெய்லியும் இருக்கக்கூடாது. செம்மையாக கூட்டமாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நல்லா. அப்புறம் வர வழியில் நிறைய நாங்கள் குரங்கெல்லாம் பார்த்தோம். அதுக்கெல்லாம் ஒரு ஹாய் போட்டுட்டு அப்புறம் ஒரு வழியாக வந்தோம். செம்மையாக கூட்டங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஒரு வழியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் அப்பா காஃபி குடிச்சிட்டு இருந்தார். காஃபி குடிச்சிட்டு மன்னவனூர்லேருந்து வெளியில் வெற்றிகரமாக வெளியில் வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சோ லேக்குக்கு போனோம். லேக்குக்கு போய் சூப்பராக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். லேக்கில் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அப்படியே மேலே வந்து அப்படியே மேகம் வந்து அப்படியே இந்த தண்ணியில் மிதக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த லேக் அப்புறம் இருக்கிற வீடியோ வேணும்னா, லேக் அப்புறம் என்ன நடந்துச்சு அதெல்லாமே வேணும்னா பார்ட் 2ல் பார்க்கலாம்.